அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த புத்தாண்டில் இருந்தாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இறைவனை வேண்டிக்கலாம். சரி, இப்போ இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா, தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இது உடனடி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புத்தாண்டில் இருந்தாவது நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரணும், எல்லா சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்கும். சரிங்க, கண்டிப்பாக இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையத்தான் போகிறது. அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சரி, அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும், உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்யணும். கண்டிப்பாக அந்த இறைவன் அதற்கான பலனை நமக்கு நிச்சயம் கொடுப்பார். அதில் வரக்கூடிய தடங்கல்கள் அனைத்தையும் நம்ம சில இறை வழிபாடு செய்கிறது, பரிகாரங்கள் செய்கிறது மூலமாக நம்ம அதை சரி செய்யலாம். வீட்டில் தீராத பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகளாக இருக்குது, பணம் வருது ஆனால் அந்த பணம் எங்ககிட்ட தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பணம் விரயமாயிட்டே இருக்குது, இந்த மாதிரி தொடர்ந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது, தீராத நோய்கள் இருக்குது, நிறைய எதிர்மறையான ஒரு விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது, எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட திருஷ்டிகள், கெட்ட நெகட்டிவ் வைப்பாக இருந்தாலும் அது நிச்சயமாக நீங்கும். சரிங்க, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை, கல் உப்பு பரிகாரத்தை இப்படி செஞ்சு பாருங்கள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கல் உப்பை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேப்பரும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன அகல் விளக்கு இருந்தால் அதுலேயும் நீங்கள் வைத்துக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா சின்ன பவுல் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வைத்துக்கலாம். என்ன இருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற 5 ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறேன். குட்டி குட்டி அகல் விளக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சமாக அந்த அகல் விளக்கு நிரம்ப உப்பை நான் போட்டு வச்சுருக்கேன். இல்லை அகல் விளக்கில் தான் பண்ணணுமா? கிடையாது. நீங்கள் பேப்பரில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பவுல் இருக்குன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் நீங்கள் தாராளமாக இதை பண்ணிக்கலாம். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த இப்போ அந்த பேப்பர் இருக்குது அப்படின்னா அந்த பேப்பரில் கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் நான் வைக்கிறேன். இப்போ ஹால் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மூலையில் வைக்கிறேன், கிச்சனில் போய் ஒரு இடத்துல வைக்கிறேன். வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்கோ அத்தனை ரூம்ஸ்லையும் இந்த 5 எண்ணிக்கையில் நம்ம வைக்கிறோம். அதாவது மொத்தமாகவே 5 தான். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு பேப்பரில் நீங்கள் கொஞ்சமாக கல் உப்பு அதில் வைத்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கல் உப்பும் அந்த பேப்பரில் வச்சுருப்பீங்களா, அது அப்படியே இருக்கட்டும். அந்த நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ஸையும் அந்த கல் உப்பு அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான விஷயங்கள், கெட்ட தரித்திரங்கள், கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கல் உப்பு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா அதை அப்சர்வ் பண்ணிக்கோமா. காலையில் எழுந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அந்த கல் உப்பை வாஷ் பேஷன்லேயோ சிங்லேயோ உங்களுக்கு கால்படாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் குளிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் இதை செய்யும்போது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் இதை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் வருவாங்க, எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எந்த ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருந்தாலும், எதிர்மறையான விஷயங்கள் நம்ம வீட்டை சுற்றி அதிகமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல நிகழ்வும் நடக்காது. ஸோ அதனால் நம்ம எதிர்மறை விஷயங்களை நம்ம வெளியில் அனுப்புனாதான் விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது தான் நம்ம வீட்டில் எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன பரிகாரத்தை நம்ம செய்கிறது மூலமாக கண்டிப்பாக நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே நீங்கும். 5 பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 5 பேப்பர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கல் உப்பை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுடைய ஒவ்வொரு ரூம்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் வைத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து வாஷ் பேஷனில் சிங்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.